அண்மை செய்தி. தமிழகத்தில் ஒவ்வொருவர் பெயரிலும் 1.20 லட்சம் கடன் சுமை இருப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் பெயரில் 6 லட்சம் கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். தனலட்சுமி வணக்கம். இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலங்கள் பட்டியலிலும் அதிக வட்டி செலுத்தும் மாநிலங்கள் பட்டியலிலும் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக முதலிடம் பிடித்திருக்கிறது தமிழ்நாடு. மாநிலத்தின் நிதி மேலாண்மையை திமுக அரசு எந்த அளவுக்கு சிதைத்து வைத்திருக்கிறது என்பதற்கு இதுதான் வேதனையான எடுத்துக்காட்டாகும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக 2020-21ஆம் ஆண்டில் அதிக வட்டி செலுத்தும் மாநிலங்கள் பட்டியல் மராட்டியம்தான் முதலிடத்தில் இருந்தது. தமிழிடம் 2வது இடத்தில் இருந்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் 20,000 கோடி வட்டி அதிகரிக்கும் அளவுக்கு புதிய கடன்களை திமுக அரசு வாங்கி குவித்திருக்கிறது. நடப்பாண்டில் தமிழக அரசு செலுத்த வேண்டிய வட்டி 70,000 கோடியை தாண்டிவிடும் என்பது இன்னொரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக இருக்கிறது. எந்த ஒரு மாநில அரசும் கடன் வாங்காமல் நிர்வாகம் செய்ய முடியாது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அரசின் செலவுகளையும் மக்கள் நல திட்டங்களுக்கான செலவுகளையும் வரவுகளை கொண்டே சமாளித்துவிட்டு மூலதன செலவுகளுக்காக மட்டுமே கடன் வாங்குவதுதான் நல்ல நிதி நிர்வாகத்திற்கான அடையாளம். ஆனால் மூலதன செலவை விட 3 மடங்குக்கு கூடுதலாக கடன் வாங்கி தமிழகத்தை மீள முடியாத கடன் சுமையில் திமுக அரசு தள்ளியிருக்கிறது என்று குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் ஒரு மாநிலத்தின் நிதி நிர்வாகம் எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் திமுக ஆட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலை தருவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு பெரும் இருளை தான் கொடுத்திருக்கிறது. இந்த இருளுக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கட்டுவர். திமுக ஆட்சி அகற்றப்பட்ட பிறகு தமிழக மக்களின் வாழ்வில் உண்மையான வெளிச்சம் பரவும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.